திருப்பாவை 18வது பாசுரம். உந்துமதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலிவுன் மைத்துனன் பேர்வாட செந்தாமரை கையால் சீரார் செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். வாயில் காப்போன் அனுமதி கொடுத்தான், தோரண வாசல காப்போன் அனுமதி கொடுத்தான். நந்தகோபாலர் சரி என்றார், யசோதை பிராட்டி சரி என்றாள். கண்ணனும் நினைத்தான், நமக்கு முன்பிருந்தவனான பலராமனை எழுப்பாமல் வந்தார்களே, நம்பிமூத்த பிரானையும் எழுப்பினாள். இது நேற்றைய பாசுரத்திலே பார்த்தோம். அப்பொழுதும் கண்ணன் எழுந்து வரவில்லை. ஆண்டாளுக்கு ஏன் என்று புரியவில்லை. அப்பொழுதுதான் அறிந்து கொண்டாள், ஆகா, இந்த அவதாரத்திலே இந்த கோகுலத்திலே கண்ணனுக்கு பிரதானமான பட்ட மகிழ்ச்சியாக விளங்குவோள் நப்பின்னை பிராட்டி. அவளல்லவா நமக்கு சிபாரிசு பண்ணி கண்ணனை நம்மோடு சேர்த்து விட வேண்டும். அந்த நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திக்காமல், நப்பின்னை பிராட்டியின் அனுமதியை வாங்காமல் நாம் கண்ணனிடத்தில் வந்தோமே, அது நம்முடைய தவறுதான் என்று நப்பின்னை பிராட்டியை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் எழுப்புகிறாள். அதாவது எம்பெருமானிடத்திலே சொல்லும் பொழுதும் துவாரபாலகர்களை வணங்கிவிட்டு தாயாரை வணங்கி துவாரபாலகர்களை வணங்கி எம்பெருமானிடத்திலே செல்ல வேண்டும் அல்லவா? அதே முறைப்படி இப்பொழுது ஆண்டாள் நப்பின்னை பிராட்டியை வணங்கி அவளிடத்திலே அனுமதியை கேட்கிறாள். அவ்வாறு நப்பின்னை பிராட்டியை கொண்டாடும் பொழுது ஆண்டாள் என்ன தெரிவித்தாள்? ஹே நப்பின்னை பிராட்டியா என்று தெரிவிக்கவில்லை. ஹே நப்பின்னையை நீ யார் தெரியுமா, யாருடைய மருமகள் தெரியுமா என்றாள். ஏற்கனவே நந்தகோபாலன் பெருமையை கூறி ஆண்டாள் மீண்டும் இங்கு நந்தகோபாலன் எப்படிப்பட்டவன் என்று தெரிவிக்கிறாள். உந்து மதகளிற்றன், மதம் பிடித்த யானைகளைப் போன்ற வலிமையை உடையவன், ஓடாத தோள்வலியன், எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் தான் ஒருவனாகவே இருந்து யுத்தம் பண்ணக்கூடிய வலிமை படைத்தவன், சாமர்த்தியம் படைத்தவன். அப்படிப்பட்ட நந்தகோபாலன் பெண்ணே, உன்னுடைய கணவனுடைய தகப்பனார் உன்னுடைய மாமனாருக்கு இவ்வளவு சக்தி இருக்கும் என்றால் அதே போல உனக்கும் சக்தி இருக்க வேண்டுமே. நந்தகோபாலன் மருமகளே என்று கூறியவுடனே உள்ளே இருந்த நப்பின்னை பேசாமல் இருந்தாள். என்ன காரணம் என்னால், நந்தகோபாலன் மருமகளே என்று கோகுலத்திலே ஆண்டாள் கூறினால் எல்லாருமே கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், எல்லாருமே நந்தகோபாலனுக்கு மருமகள் தானே. ஆகவே ஆண்டாள் யாரையோ கூப்பிடுகிறாள் போலும் என்று நப்பின்னை பிராட்டி பேசாமல் இருந்தாள். அப்பொழுதுதான் ஆண்டாள் தெரிவித்தாள், நப்பின்னையே, உன்னைத்தான் நாங்கள் கூப்பிடுகிறோம், நப்பின்னாய், நப்பின்னை பிராட்டியே. அப்பொழுதும் நப்பின்னை பேசாமல் இருந்தாள். இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்க வேணும் என்று உடனே ஆண்டாள் தெரிவித்தாள், கந்தம் கமழும் குழலி, அழகான கேசங்கள் உடையவளே, கேசவனான எம்பெருமானுக்கு சமமான கேசங்கள் உடையவளே, நல்ல பரிமளம் வீசக்கூடிய புஷ்பங்களை கேசங்களிலே அணிந்து கொண்ட ஹே நப்பின்னை பிராட்டியே, கந்தம் கமழும் குழலி, கடை திறவாய், வந்து கதவை திறக்கக்கூடாதோ? உன்னுடைய கேசத்தின் அழகை நாங்கள் பார்க்கக்கூடாதோ? வந்து நீ கதவை திறக்க வேண்டும். உடனே நப்பின்னை சொன்னா, இது இரவு பொழுது, விடியற் காலையிலே வாருங்களேன். அப்போதான் ஆண்டாள் சொன்னாகே, நப்பின்னை பிராட்டியே, விடியற்காலை பொழுது ஆகிவிட்டது. அப்படியா, என்ன அடையாளம்? வந்து எங்கும் கோழி அழைத்தனகான், வந்து எங்கும் கோழி அழைத்தன. ஏன் நப்பின்னை பிராட்டியே, விடியற்காலையிலே கோழிகளெல்லாம் கூட்டமாக வந்து எங்களைப் போலவே உன் வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறது. நிற்பது மட்டுமல்ல, கோழி அழைத்தன, நாங்கள் கூட்டது போராது என்று இந்த கோழிகளும் நப்பின்னை பிராட்டிய உன்னை கூப்பிடுகிறதே, விடியற்காலை பொழுதாகி விட்டது என்று. உனக்கு இது காதில் விழவில்லையோ? கோழி அழைத்தன காண். நப்பின்ன சொன்னா, எனக்கு தெரியலையண்ணா, தயவு செய்து வெளியே வந்து பார். இல்லை, இது விடியற்காலை பொழுதானதற்கு அடையாளம் அல்ல, வேறு ஏதேனும் இருந்தால் கூறுங்கள் என்று சொன்னவுடனே அடுத்ததாக ஆண்டாள் இன்னொரு அடையாளம் சொன்னாள். மாதவி பூக்கள் நன்றாக வளர்ந்ததான அந்த பந்தல், அந்த மாதவி பந்தலிலே குயில்கள் கூட்டமாக தங்கி இருக்கிறதே, அந்த குயில்கள் கூவின
பல்கால் கூவின. பெண்ணே, நப்பின்னை பிராட்டியே, விடியற்காலை பொழுதாகிவிட்டது என்று குயில்கள் கூட விடியற்காலையிலே கூவியதே. குயில் இனங்கள் கூவினகான். அப்பதான் பார்த்தா அவள் இன்னும் வரலையேன்னு பார்த்தா, அவள் எப்படி இருந்தான்னா, ஒரு கையில பந்து வச்சுருக்கா, ஒரு படுக்கையில கண்ணனை ஒரு கையாலே பற்றி கொண்டு ஒரு கையாலே தன் கையில் ஒரு பந்து வைத்து கொண்டிருந்தாள். ஆண்டாள் கேட்டாள், உனக்கும் கண்ணனுக்கும் போட்டி வந்து கண்ணன் தோற்று போய்விட்டானோ, உனக்கு அந்த பந்தை கொடுத்தானோ? பந்தார் விரலி, அழகான பந்தை தன் கைகளிலே வைத்து கொண்ட பெண்ணே, எங்களையும் அதுபோலே நீ வைத்து கொள்ள வேண்டாமா? கண்ணனை நாங்கள் நீ பந்து வைத்து கொண்டார் போல வைத்துக் கொள்வதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டாமா? நப்பின்ன கேட்டால், இப்பொழுது என்ன பண்ண வேண்டும்? உன் மைத்துனன் பெயர் பாட கண்ணன் எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், அவனுடைய பெருமையை பாட வேண்டும், அவன் வைபவத்தை புகழ வேண்டும், பெயர் பாட. அப்போதான் நப்பின்னை சொன்னா, சரி, நீங்கள் அனைவரும் வந்து கண்ணன் பெருமையை பாடுங்கோள், கதவை திறந்து கொண்டு வாருங்கோள். ஆண்டாள் சொன்னா, நீ கதவை திறந்து எங்களுக்கு ஒரு பெருமை கொடுக்க கூடாதா பெண்ணே? ஏன் நப்பின்னையே, செந்தாமரை கையால் சிவந்ததான தாமரை போன்றதான அழகான கைகளாலே கைகளிலே அணிந்து கொண்டதான வளையல்கள் எல்லாம் கல்கல் என்று சப்தமிடும்படியாக சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய், நீ எங்களுக்காக 4 அடி நடந்து வந்து கதவை திறந்து வாருங்கோள் என்று எங்களை கூப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் எங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும் என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவித்தாள்.